வணக்கம் நண்பர்களே. வணக்கம்மா. 2025ல என்ன ப்ராசஸர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னமும் நிறைய பேருக்கு குழப்பம் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா இன்டெல் வாங்கலாமா இல்ல ஏஎம்டி வாங்கலாமா அப்படின்றது. இன்டெல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குமா இல்ல ஏஎம்டில பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லா அல்டிமேட் கம்பேரிசன் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் ஒரு லேப்டாப் வந்து நான் வாங்க போறேன் அப்படின்னா எனக்கு என்ன ப்ராசஸர் தேவை, என்ன ஜிபியூ தேவை, அதை வந்து கரெக்டாக நான் சூஸ் பண்ணி எடுத்தாதான் நான் வந்து ஒர்க் பண்ணும் போது அதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ஒரு ஃபீல் ஆகும். இல்லை நீங்கள் மாற்றி எடுத்துட்டீங்க, இன்டெல் எடுக்க வேண்டிய இடத்துல ஏஎம்டி எடுத்துட்டு ஏஎம்டி எடுக்க வேண்டிய இடத்துல இன்டெல் எடுத்துட்டு மாற்றி நீங்கள் வந்து அதை பை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது சுத்தமாக இருக்காது. ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு நாட் ரெஸ்பாண்டிங் சொல்லி வெளில வந்துடும். திரும்பி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, திரும்பி நாட் ரெஸ்பாண்டிங் சொல்லி வெளில வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளால் வந்து லேப்டாப்பை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண முடியாது, ஒரு இரிட்டேட்டிங் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இரிட்டேட்டிங்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டெல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2025ல் இன்டெல் கோர் அல்ட்ரா அப்படின்ற ஒரு ப்ராசஸரை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆர்கிடெக்சரில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஒன்று மீட்டர் லேக்கு, இன்னொன்று வந்து ஏரோ லேக். இது ரெண்டுத்தையும் வச்சு இவன் இந்த ஏஐ பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் அதாவது விண்டோஸ் 12 இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கான ஃபீச்சர்ஸையும் வந்து இந்த இன்டெல் கோர் அல்ட்ராவில் வந்து அந்த ஃபியூச்சரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த கோர் அல்ட்ரா வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா ஹைபிரிட் டிசைனில் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸையும் எஃபிசியன்சியும் உங்களுக்கு வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. அதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா மல்டி டாஸ்கிங் பண்ண முடியுது, எடிட்டிங் பண்ண முடியுது, கேமிங் எல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் கொடுக்குது. அப்போ இந்த இன்டெல் கோர் அல்ட்ரா ஈக்குவலா ஏஎம்டியில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு. ஏஎம்டியில் 8000 சீரியஸ். நல்லா கவனிச்சிங்க, இந்த 8000 சீரியஸை யாரு மேனுஃபேக்சரிங் பண்ணா அப்படின்னா டிஎஸ்எம்சி அப்படின்றவங்க. இந்த சிப்பு வந்து 4nm ப்ராசஸ் அப்படின்றப்போ உங்களுக்கே தெரியும் 4nm ப்ராசஸர் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது. உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும், எஃபிஷியன்சியும் வந்து வேற லெவலில் இருக்கும். அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த ஏஎம்டி 8000 சீரியஸை பொறுத்த அளவு உங்களுக்கு வந்து கேமிங் பிளே பண்ணுறதா இருக்கட்டும், ரெண்டர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவும் ஸ்மூத்தாக இருக்கும். இதில் கேமர்ஸ் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன்டெலை பொறுத்தளவு சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஹை ரெஃப்ரெஷ்ட் கேமில் பெட்டர் எஃபிஎஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே நம்ம வந்து ஒரு ப்ராசஸர் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு காம்போ அப்படின்னு ஒன்று இருக்கும், அதாவது கிராஃபிக்ஸ் காம்போ அப்படின்றது. இப்போ நான் இன்டெல் கோர் அல்ட்ரா அப்படின்ற ப்ராசஸரை வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து காம்போவா எனக்கு வந்து ஒரு கிராஃபிக்ஸ் தேவைப்படுது அப்படின்றப்ப நீங்கள் முக்கியமாக ஆர்டிஎக்ஸ் கிராஃபிக்ஸை தான் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும். இதில் ரொம்ப பெட்டராக பண்ணியிருக்கிற கிராஃபிக்ஸ் எது அப்படின்னா ஆர்டிஎக்ஸ் 4050, ஆர்டிஎக்ஸ் 4060. ஏன் அப்படின்னா இதில் வந்து 4nm ப்ராசஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், உங்களுக்கு ரெண்டரிங்காக இருக்கட்டும், அதாவது AAA கேம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வேற லெவலில் வாங்கலாம். அது என்ன AAA கேம் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. AAA கேம் அப்படின்னா உங்களுக்கு வந்து Red Dead Redemption, GTA 6, ஸோ இந்த மாதிரி கேம்ஸ், அதாவது ஹை கேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா இன்டெல் கோர் அல்ட்ராவில் ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டில் போய் செட்டிங்ஸ் மாற்றி நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஷின் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, சும்மா ஸ்மூத்தாக ரன் ஆகும். நீங்கள் சொல்கிறது எல்லாம் இனிப்பாக தான் இருக்குது, ஆனால் இன்டெல் கோர் அல்ட்ராவை பொறுத்தளவு ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குமே, நான் எப்படி அதை வாங்குறது அப்படின்ற ஒரு கேள்விகளும் ஒன்று இருக்கும். அதுக்காக தான் நமக்காக தயாரிக்கப்பட்டது ஏஎம்டி. தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஏஎம்டி வந்து இந்த பட்ஜெட்ல உள்ள எல்லாருமே வந்து வாங்கலாம். அதுல உங்களுக்கு RDNA அப்படின்ற ஒரு கிராஃபிக்ஸ் இருக்கு. இது நான் கேள்விப்படாத பேரா இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். RDNA அப்படின்னா உங்களுக்கு ஏஎம்டி ப்ராசஸர்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு தனியா RTX 3050, RTX 4060, 2050 இந்த மாதிரி உங்களுக்கு கிராஃபிக்ஸ் அப்படின்றது தனியா இருக்காது. ஏஎம்டி ப்ராசஸர்லேயே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படின்றப்ப அதில் நீங்கள் ஒரு சில வீடியோ எடிட்டிங், ஒரு சில கேம்ஸ் வந்து நீங்கள் அதில் ப்ளே பண்ணலாம். இது வந்து ரொம்பவும் பட்ஜெட் கம்மியாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒரு 50க்குள்ளே தான் வந்து இது வந்து பட்ஜெட்டே இருக்கும். அப்படின்றப்ப இதில் அப்படி என்ன மாதிரி நான் கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னா GTA 5 வரைக்கும் நீங்கள் இதில் வந்து ப்ளே பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு RTX 3050 மாதிரி இதில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும் இந்த RDNA கிராஃபிக்ஸை பொறுத்தளவு. நெக்ஸ்ட் வந்து பேட்டரி லைஃப். பேட்டரி லைஃபை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து இன்டெல் பெட்டரா ஏஎம்டி பெட்டரா அப்படின்னு என்கிட்ட கேட்டால்
நான் வந்து ஏஎம்டி தான் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பேட்டரி லைஃப் அப்படின்றது ஏஎம்டியில் தாங்க இருக்குது. அது காரணம் என்ன அப்படின்னா 4nm ப்ராசஸ் 5nm ப்ராசஸ் இது வந்து இந்த ஏஎம்டியில் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்டரியோட லைஃப் வந்து அதிகமாக இருக்குது. பவர் எஃபிஷியன்சியும் உங்களுக்கு வந்து பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. சார்ஜை ரிமூவ் பண்ணாலும் ரொம்ப நேரம் வந்து பேட்டரி பேக்கப்பில் பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு இந்த ஏஎம்டியை பொறுத்தளவு. சரி, அப்போ இன்டெலை பொறுத்தளவு என்ன பண்ணிட்டாங்கன்னா எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பர்ஃபார்மன்ஸை அதிகப்படுத்துனதுனால இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சில ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரி வருது. அதனால நமக்கு வந்து இங்கே பேட்டரி லைஃபும் கொஞ்சம் அடி வாங்குது. பேட்டரி லைஃபை பொறுத்தளவு ஏஎம்டி வந்து பெட்டராகவே தான் பண்ணியிருக்காங்க. இன்டெலுக்கு வந்து நான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். என்னன்னா நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும், உங்களை வந்து அடிச்சிக்க முடியல. ஆனால் இந்த கூலிங் சிஸ்டத்தை வந்து இன்னும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இன்டெல் வந்து ரொம்பவுமே வந்து பெட்டராக இருக்கும். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு கேமிங் பிசி அசம்பிள் பண்ணும்போது இன்டெல் ப்ராசஸர் தான் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதாவது அந்த இன்டெல் ப்ராசஸருக்கு என்ன ஃபேன் கொடுத்துருந்தாங்களோ அதுதான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ணும்போது ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ இருந்துச்சு. சரி ரைட்டு அப்படின்றப்ப அதை எடுத்துட்டு நாங்கள் வந்து அந்த கூலிங் மாஸ்டரை ஃபிக்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்றது ரொம்பவும் கம்மியாயிடுச்சு. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பெட்டராகவே இருங்க. என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்டெலை பொறுத்தளவு இந்த கூலிங் சிஸ்டத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தினாங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். இதில் ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இன்டெலை பொறுத்தளவு எப்பயுமே கொஞ்சம் ஹையர் எண்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹையர் எண்டாக இருக்கிறப்ப ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அதுவே நம்ம ஏஎம்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, பட்ஜெட்டில் தலைவனை வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ்லேயே நம்ம வந்து வாங்கிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஐயை பொறுத்தளவு இந்த என்பியூ அப்படின்ற சிப்பு வந்து நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்வான்ஸாக வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கணும். அது என்ன என்பியூ அப்படின்னா நியூரல் ப்ராசஸிங் யூனிட். இந்த நியூரல் ப்ராசஸிங் யூனிட்டோட வேலை என்ன அப்படின்னா இந்த கோபைலட்டாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் வந்து பிளர் பண்ணுறதா இருக்கட்டும், வாய்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே லைவாகவே வந்து நம்ம செஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு இருக்காங்க ஏஐ பொறுத்தளவு. ஏன்னா ஃபியூச்சரில் வந்து ஏஐ நோக்கி தான் வந்து நகர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றப்ப இது ரொம்ப முக்கியம். இதில் யார் பெட்டராக பண்ணிட்டு இருக்கா, இன்டெலா ஏஎம்டியா அப்படின்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் இன்டெல் தான் அப்படின்றது. ஏன் அப்படின்னா இன்டெல் வந்து அவனோட மேனுஃபேக்சரிங் அப்படின்றதுனால இந்த ஏஐயில் வந்து ரொம்பவும் கவனம் செலுத்தி அதை வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வந்துகிட்டு இருக்கான். அப்போ ஏஎம்டி வந்து அந்தளவுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டால் ஏஎம்டி வந்துட்டு இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. நமக்கு வந்து ஏஎம்டி கம்பேர் பண்ணும்போது இன்டெல் வந்து இந்த ஏஐயில் வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் வந்து நம்ம சொல்லணும். ஏன் இன்டெல் வந்து பெட்டர்னு சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு ரீசன் ஏதாவது ஒன்று இருக்கும், ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஏஎம்டியை பொறுத்தளவு ஆன் டிவைஸில் ஏஐ வந்து சப்போர்ட் ஆகும். ஆனால் இன்டெலை பொறுத்தளவு உங்களுக்கு டெடிகேட்டட் ஏஐ, அதாவது உங்களுக்கு ஃபிக்ஸ்டாகவே வச்சுருப்பாங்க. அதாவது ப்ராசஸர்லேயே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸிங்காகவே வச்சுருப்பாங்க. அதனால இன்டெல் வந்து ஒரு படி மேலே இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. கேமிங், எடிட்டிங், ஏஐ, பேட்டரி லைஃப் இது எல்லாமே இப்போ வந்து நம்ம பார்த்துட்டோம். இனிமேல் வந்து யாருக்கு எது பெஸ்ட்டு அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். நான் வந்து ஒரு கேமிங் யூஸராக இருக்கிறேன். நான் வந்து என்ன மாதிரி ப்ராசஸரை சூஸ் பண்ணுறது அப்படின்னா நான் வந்து இன்டெல் கோர் அல்ட்ரா சீரியஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பட்ஜெட் லேப்டாப் வாங்கணும். பட்ஜெட்டில் என்ன லேப்டாப் வாங்குறது அப்படின்னா பயப்படவே தேவையில்லை, நம்ம தலைவன் இருக்கான் ஏஎம்டியை பொறுத்தளவு உங்களுக்கு Ryzen 7 5840 HS ப்ராசஸர், மறந்துடாதீங்க HS, இது ரொம்ப முக்கியம். எடிட்டிங் ரெண்டரிங் நான் பண்ணுவேன், அதிகமாக என்னோட ஒர்க்கு வந்து இதுதான் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்ணை மூடிட்டு ஏஎம்டி வாங்கிடுங்க. ஏன் ஏஎம்டி வாங்கணும்னா அதில் வந்து உங்களுக்கு மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால பெட்டராக இருக்கும். அடுத்து பேட்டரி பேக்கப். இந்த பேட்டரி பேக்கப்பை பொறுத்தளவு யார் அப்படின்றது இப்போ நீங்களே கணிச்சிருப்பீங்க. நான் சொன்னதை வச்சு ஏஎம்டி தான். ஏன் அப்படின்னா இதில் வந்து 4nm ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பேட்டரியோட லைஃப்பை பொறுத்தளவு உங்களுக்கு போகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஐ பொறுத்தளவு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எது வாங்கணும்னு. இன்டெல் தான் வாங்கணும், ஏன்னா அது வந்து இன்டகிரேட்டடாகவே இருக்குது. ஃபியூச்சரில் Windows 12 வந்தால் கூட நமக்கு பிரச்சனை கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிக்கும். நீங்கள் ஒரு விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இன்டெலாக இருக்கட்டும், ஏஎம்டியாக இருக்கட்டும், ஒரு 3050 கிராஃபிக்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இந்த 3050 கிராஃபிக்ஸில் எங்கே மாற்றம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இன்டெல் ப்ராசஸர்லையும் இங்கே ஏஎம்டி ப்ராசஸர்லையும் தான் மாற்றம் வரும். இங்கே நான் 3050 கிராஃபிக்ஸ் நான் கொடுத்துட்டேன், அதுக்கேற்ற ப்ராசஸர் வந்து நீ கொடுக்கணும். இங்கே அதே மாதிரி நான் இங்கே வந்து 3050 கிராஃபிக்ஸ் கொடுத்துட்டேன், இன்டெல்லையும் அதே மாதிரி எனக்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸ் நீ கொடுக்கணும். கொடுத்தாதான் உங்களுக்கு காம்பினேஷன் கரெக்டாக வந்து உங்களால் அந்த பர்ஃபார்மன்ஸை வந்து கொண்டு வர முடியும். லாஸ்ட் வரைக்கும் பொறுமையாக என்னோட வீடியோ பார்த்ததுக்கு வந்து ரொம்பவும் நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாரும் லேப்டாப் வாங்குறதுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.